எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. சிவகாசியிலேருந்து பரமேஸ்வரி பேசுறேங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை, கிச்சன்ல இருக்கிற விஷயங்களை சொல்ல போறேங்க. ஓகேங்களா? இந்த பாருங்க, இது வந்து 5 பெட்டிம்பாங்க. 5 அறைகள் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இந்த 5 பெட்டியிலங்க திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைஞ்சு இருக்கணுங்க. உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகணும்னா 5 பெட்டி ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கணுங்க. எப்பயுமே கடுகும் உளுந்தம் பருப்பும் கலந்து போடுவீங்களா? அப்படி போடக்கூடாதுங்க. ஏன்னா உளுந்து வந்து ராகு, கடுகு வந்து மகாலட்சுமிங்க. கடுகு வந்து எதுப்பையும் தனியாக தாங்க இருக்கணும். என்னடா இவங்க தோல் உளுந்து வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க. தோல் உளுந்து ஸ்ட்ரென்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முதுகு வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் நல்லதுங்க. அதனால நான் சேர்ப்பேங்க. இதுதாங்க எங்க 5 பெட்டி ரகசியம். இது நீங்க இப்படி நிறைச்சு வச்சீங்கன்னாவே வீட்டுல மகாலட்சுமி வாசம் பண்ணுங்க. ரெண்டாவது எப்படின்னா, நீங்க எல்லாம் நினைப்பீங்க என்னடா அது ஒரு மண் சட்டி தானே, இதை கொண்டு வந்து காட்டுறாங்க நீங்க நினைப்பீங்க. ஒரு கையில தூக்க முடியாதுங்க, வெயிட்டுங்க. இந்த மண் சட்டி நான் 400 ரூபாய்க்கு வாங்கினேங்க. குழம்பு வைக்கிறதுக்கு, உப்பு வறுக்கிறதுக்கு எல்லாமே நான் அதில் பண்ணுவேங்க. தூக்க முடியாதுங்க, வெயிட்டாக இருக்குங்க. பகுதி பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குங்க. அதனால மண் சட்டி வாங்குறது பார்த்தீங்கன்னா கையில் பண்ண மண் சட்டி வாங்கணுங்க. பெருங்காயம் மக்களே, இந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம்னா பால் பெருங்காயம்னு கட்டியாக வச்சுருப்பாங்க. அந்த பெருங்காயம் அது கிடையாது. ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கும், பேப்பரில் சுற்றி வரும். அந்த மாதிரி பெருங்காயமாக இருக்கும். அந்த பெருங்காயத்தை எடுத்து அந்த ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கிறப்ப குட்டி 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 பீஸாக எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் அடைச்சிட்டிங்கன்னா வறுக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. விவசாயிகள் பார்த்துருப்பாங்க, மற்றவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மிளகாங்க, பச்சை மிளகா. இது என்ன மிளகா தெரியுதுங்களா? இதை காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்கங்க. இது நான் எங்கன்னா தென்காசியிலேருந்து கொண்டு வந்தேங்க. இந்த மிளகா நான் கொல்லிமலையில் வாங்கிட்டு வந்தேங்க. காஞ்ச மிளகா வாங்கிட்டு வந்தேன், சிகப்பு மிளகா. அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு ஏன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. குழம்புக்கு எல்லாம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா அது 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். டேஸ்ட்டு ருசியாக ஆஹா. இதில் நீங்கள் 2 பச்சை மிளகா போட்டால் போதும், சட்னி அரைச்சி விடலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது கிடைக்காது, அரிதான ஒன்று. அதனால உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோட விதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க எங்கள் வீட்டில் போடுறதுக்கு. செடி பெருசானவொன்னே நான் பெரிய செடியாக காட்டுறேன். ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட்ல என்ன வேணுமோ, என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. நான் எல்லாமே போடுறேங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, வணக்கங்க.